மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? 4 கூடைய சூரிய பகவான் என்ன பண்றார்? ப்ரமோஷனை தரார். என்னடா திடீர்னு இவ்வளவு பெரிய பதவி கொடுத்துட்டாங்க உனக்கு, நீ தான் ஷிஃப்ட் இன்சார்ஜாமே. உங்க கொலீக்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சார், நான் வக்கீலா இருக்கேன் சார், கலக்குங்க உங்க காட்டுல மழை. இதே மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கின்ற பணிகள் உடையவர்கள் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க. 2ஆம் இடத்திலே 8 குருவும் 6 அக்கிரனமாக சேரும் பொழுது விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகி, நான் சொன்ன மாதிரி வக்கீல்கள், ஸ்டேஷனரி கடைக்காரங்க, மெடிக்கல் ஸ்டோர் வச்சு ரொம்ப நல்ல நேரம். உடைப்பாளர்களுக்கு இப்பொழுதும் சொல்லுகிறேன், 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உடம்புல வந்து உட்காருகின்ற அந்த நேரம், புதனோடு சேர்ந்த அந்த நேரம் உங்களுக்கு ப்ரமோஷன் வருகிறது. நீங்கள் ரெகனைஸ் ஆகப்படுகிறீர்கள். உத்தரகாரகனோட சேர்ந்து இருக்கும்போது குழந்தைக்கான முன்னெடுப்புகள் நீங்க பண்ணுவீங்க. ஐவிஎஃப் பண்ணலாம், ஐயுஐ பண்ணலாம், டாக்டரை பார்க்கலாம். குழந்தை இல்லாதவர்கள் சொல்றேன், அவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். 7 கோடி ஆட்சி பெறும் பொழுது அவர் 12 கோடியாகவும் இருக்கிறார், ஆட்சி பெறுகிறார். சுபமங்கல செலவுகள் செய்வார், ஃபாரின் அனுப்பிவிடுவார். பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்காதீங்க, பக்தியா ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அதான் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, சனி சூரியனை பார்க்கிறார், இது ஆகாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள். இந்த நாள் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க என்றால் 5, 6. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? மே மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற நல்ல விஷயம், நீங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது தாங்க நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். ராசியிலே யார் யார் உட்காந்துருக்கா தெரியுமா? சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கின்ற கோல்டன் மந்த் எதுனா இந்த மாதம் தான். புதாதித்ய யோகத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். சூரியன் உங்களுக்கு 4 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்றார். ராமு வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டதாம். இந்த மாதிரி 4 சூரியன் எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் என் கொலீகுக்கு வந்துச்சாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இதை நினச்சி வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரில. 1008 இருந்தாலும் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. சரி, எனிவே 4 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது ஜஸ்ட் மிஸ்ஸில் ப்ரமோஷன் மிஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு சுப செய்தியோடு வந்திருக்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்க போகிறது. அது எப்படி சார் சொல்கிறீங்க? டிபார்ட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அலோகேஷன்லாம் ஜாப் அலோகேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இறைவன் இருக்கிறார். இறைவன் நினச்சா பாஸையே மாற்றிடுவார், நிறுவனத்தையே மாற்றிடுவார். தட் இஸ் காட். பிகாஸ் அவர் ஏன்னா அதனால தான் அவர் கடவுள். 4 உடம்புல சூரிய பகவான் வருகிறார். இது 12லேருந்து என்னைக்கு வரார்? மே 14 வரார். ரைட், சூப்பர். வந்தவர் என்ன பண்ணுறார்? உடம்புல புதனோடு வருகிறார். புதனும் ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபத்தில் புதன் யார்? 2, 5 இருக்கிறார். 2, 5 உடம்புலேயே உட்காந்துருக்கார். இவர் தான் தனாதிபதி, பணத்தை தரக்கூடியவர் இவர் தான். இந்த பணத்தை தரக்கூடிய புத பகவான் சூரியனோடு சேர்ந்து வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி எல்லாத்தையும் அப்படி அள்ளி கொடுக்குறார். அடடா அடடா. 4 சூரிய பகவான் என்ன பண்ணுறார்? ப்ரமோஷனை தரார். நீங்கள் என்னடா திடீர்னு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துட்டாங்க உனக்கு, நீ தான் ஷிஃப்ட் இன்சார்ஜாமே. உங்கள் கொலீக்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கட்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் தலைமை பதவி கிடைக்கப் போகிறது. நான் ஒரு மண்டலம் கேட்டேங்க, திடீர்னு மாநில பொறுப்பு கொடுத்துட்டாங்க. நடக்கும், உங்களுக்கு மட்டும் நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை நடக்கும். ராசியிலே யார் இருக்கா? சூரியனும் புதனும். ரைட். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் 2, 5 உடம்புல இருக்கும் பொழுது கார் சேல்ஸு, முக்கியமாக 4 என்பதால் ஸ்டேஷ்னரி பொருட்கள். ஸ்கூல் வாசலில் கடை வச்சுருக்கேன் சார், நான் வந்து ஸ்டேஷ்னரி பொருட்கள் விற்கிறேன், பிரமாதமான காலம். புத்தகம் பிரிண்டிங் பண்ணி தர்ற வேலை எங்கள் வேலை சார், சூப்பரான காலம் சார். மருத்துவம் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன் சார், பிரமாதமான காலம் சார். நான் வக்கீலாக இருக்கேன் சார், கலக்குங்க உங்கள் காட்டில் மழை. இதே மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கின்ற பணிகள் உடையவர்கள் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வச்சுருக்கவங்க நல்ல காலம். அரசு பணி கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க சூப்பரான காலம். இதெல்லாம் நீங்கள் வந்து கான்ட்ராக்டாக எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வரக்கூடிய ஒரு பொன்னான நேரம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துல யார் வருகிறார்? சுக்கிர பகவான் வருகிறார். குருவோடு சேர்ந்திருக்கிறார் 2ஆம் இடத்துல. இந்த சுக்கிரன் யார்? 1, 6 அந்த குரு யார்? 8, 11 2 பேரும் பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்க.
கடவுள் பாதி மிருகம் பாதி, அதெல்லாம் இவங்க 2 பேரும் தான். இவரே தான் 1 கோடியராகவும் இருப்பார், 6 கோடியராகவும் இருப்பார். இந்த குரு என்னன்னா 8 கோடியராகவும் இருப்பார், 11 கோடியராகவும் இருப்பார். இவங்க 2 பேர் காம்பினேஷன். இவங்க 2 பேர் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. எப்போ வரைக்கும்? ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல பணம் வருகின்ற ஒரு மாதம். ஆனால் நமக்குன்னே ஒரு ட்ராப் வரும். எப்போ? 20 தேதிக்கு அப்புறம் வரும். 20 தேதிக்கு அப்புறம் நமக்குன்னே ஒரு ட்ராப் வரும். என்னுடைய டைலாக் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான். வாங்க தெங்கனிக்கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம், ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், வாங்க சிட் ஃபண்டு சிறப்பாக செய்யலாம். ஐயா வணக்கம், நாங்கள் வாங்குகிற சம்பளம் எங்களுக்கு சேமிப்பு கூட பத்தலை, தயவுசெய்து வேறு இடம் பார்த்துக்கிங்க சொல்லி விலகி விடுங்கள். எது மேலேயும் ஆசைப்படாதீங்க நண்பர்களே, எது மேலேயும் ஆசைப்படாதீங்க. ஒரு விஷயத்தையும் சேர்த்து வைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப ஈஸி. 2ஆம் இடத்துல இந்த 8 குருவும் 6 சுக்கிரனுமாக சேரும் பொழுது விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகி, நான் சொன்ன மாதிரி வக்கீல்கள், ஸ்டேஷனரி கடைக்காரங்க, மெடிக்கல் ஸ்டோர் வச்சுட்டு ரொம்ப நல்ல நேரம். உடைப்பாளர்களுக்கு இப்பொழுதும் சொல்லுகிறேன், அதிர்ஷ்டத்தை நம்புபவர்களுக்கு வேண்டாம், இது விஷப்பரிச்சை. இன்ட்ரோடே இல்லை சார், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், 10 lakhs போடுங்க சார், அப்படியே கடகடான்னு அந்த சார்ட்டு மேலே ஏறின சார். கடகடான்லாம் ஏறாது, இருக்கிற 10 லட்சமும் போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதை விட முக்கியமான பாயிண்ட். ஏன்னா புதனே 2 கூடியவராகவும் இருக்கிறார், யோகாதிபதியாக 5 கூடியவராகவும் இருக்கிறார். அவரெல்லாம் கெடக்கூடாது. அவர் கெடும் பொழுது இத்தனை பிரச்சனைகள் ஏற்படும். 4 கூடிய சூரியனோடு சேரும் பொழுது நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் ட்ராப்பில் மாட்டாமல் இருந்தீங்கன்னா, உங்கள் வேலையை மட்டும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரான மாதம். சரி ரைட்டு, அது எங்களுக்கே தெரியும் சார். ராசி பலன் ஏதாவது சொல்லுங்கள். ராசி பலன் தான் நான் சொல்கிறேன். 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உடம்பில் உட்காருகின்ற அந்த நேரம், புதனோடு சேர்ந்த அந்த நேரம் உங்களுக்கு ப்ரமோஷன் வருகிறது, நீங்கள் ரெகனைஸ் ஆகப்படுகிறீர்கள், அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் வருது, இதெல்லாம் தான் நடக்கும். நீங்கள் ஆசைப்படாதீர்கள், மற்றது நடக்காது. இப்போது அக்னி நட்சத்திரம் வருகிறது. இதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் வருகிறது. கர்ப்பஸ்திரீகள், காரணம் என்னென்னா, இந்த 5 புதன் 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கும் பொழுது, புத்திரகாரகனோடு சேர்ந்திருக்கும் போது குழந்தைக்கான முன்னெடுப்புகள் நீங்கள் பண்ணுவீங்க. ஐவிஎஃப் பண்ணலாம், ஐயுஐ பண்ணலாம், டாக்டரை பார்க்கலாம். குழந்தை இல்லாதவர்கள் சொல்கிறேன், அவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். இந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி 28ஆம் தேதி. 28ஆம் தேதிக்கு அப்புறம் எதை வேணால் பண்ணிக்கோங்க. சார் அக்னி நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காரணம் என்னவென்றால், இந்த சூரியன் உடம்பில் தான் உட்காந்துருக்கார். ரிஷபத்தில் உடம்பில் தாங்க உட்காந்துருக்காரு. சூரியன் தான் அக்னி நட்சத்திர தோஷத்தை கொடுக்குறதே. அவர் உடம்புலே உட்காந்துருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வயிற்றில் வரக்கூடிய இந்த புதிய உயிருக்கு சில பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத வேலை, அதை விட்டுருங்க, சொன்னா கேளுங்க, அவ்வளோதான். ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சூரியன் உச்சமாகிறது தான் சம்மரே, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த சம்மர் ரொம்ப உக்கிரமாகிறது தான் ரிஷபம். அப்படியே ஒரு டவுன் ஆகிறது துலாத்தில் மறைஞ்சு போகிறது தான் நம்மளோட மார்கழி. இப்படியே சூரியனை பேஸ் பண்ணது தான் நம்மளுடைய ஒவ்வொரு பண்டிகையும். அப்போது அக்னி நட்சத்திர தோஷாரம்பத்தில் இதை செய்யாதீர்கள். தோஷம் முடியட்டும். தோஷ நிவர்த்தி 28ஆம் தேதி ஆகிறது. ரைட், அப்போ நான் என்ன செய்யணும்? இதில் ஒரு சூப்பரான விஷயம் பாருங்கள். உங்களுக்கு 7 செவ்வாய் பகவான் 12இல் ஆட்சி அடைகிறார். எப்போ? மே 10ஆம் தேதி. இந்த 7 ஆட்சி பெறும் பொழுது அவர் 12 இருக்கிறார், ஆட்சி பெறுகிறார். சுபமங்கல செலவுகள் செய்வார், ஃபாரின் அனுப்பிவிடுவார். நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிஆர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், சார் கான்ட்ராக்ட் பீரியடே முடியுது சார், எங்களுக்கு ரினியூ பண்ணால் தான் சார் இந்த கண்ட்ரியில் தொடர்ந்து இருக்க முடியும், இல்லைனா பொட்டியை கட்டி ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க. இங்கே இருந்துட்டு அங்கே வர்றதுக்கு எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா? எத்தனை பேர். அமெரிக்கான்னு ஒரு கௌரவத்தில் இருந்துட்டோம், இப்போ அங்கே கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்ச உடனே என்னால் திரும்பி வர முடியல, அது என் மனசு ஏற்றுக்கல. கவலையே படாதீங்க, 12 செவ்வாய் பகவான் 7 இருந்து ஆட்சி பெறுகிறார். விசா ரினிவல் ஆகும், கான்ட்ராக்ட் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும், நிச்சயம் நடக்கும். இது நடந்தே தீரும். காரணம் என்னவென்றால் அவர் செவ்வாய்ங்க, அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த மாதத்தின் இறுதியில் மே மாதம் 30 வைகாசி விசாகம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு வேண்டிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்லபடியாக இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளே எனக்கு ஏதாவது இதில் ஒரு பாதை கிடச்சிதுன்னா, இந்த விசாவுக்கு ஒரு பாதை கிடச்சிதுன்னா, முருகப்பெருமானே நான் நடந்து ஒன்று வேண்டிக்கிறேன். இது போன்ற பக்தியாக ஏதாவது பிரார்த்தனை வச்சுக்கோங்க. பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்காதீங்க, பக்தியாக ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அதுதான் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக யாரை வழிபடணும்? சூரிய நாராயணரை வழிபடணும். அவர் தான் உடம்புல உட்காந்துருக்கார். சில பேருக்கு அம்மை போன்ற விஷயங்கள், சிக்கன் பாக்ஸ் வர்றதுக்கான வழிகள் ரொம்ப அதிகம். உடம்புல சூரியன் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். இது சம்மருங்கிறதுனால சொல்கிறேன்.
டேக் plenty ஆஃப் வாட்டர். உங்களுக்கே தெரியும் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம், அது மருத்துவ தகவலில் பார்த்துக்கோங்க. உடம்புல சூரியன் இருக்கும்போது ரொம்ப கோவம் வரும், டாமினேஷன் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறேன்ல, நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களா போன்றவையெல்லாம் ஏற்படும். புகழில் இருக்கிறவங்கலாம் ஜாக்கிரதையாக இருங்க. கலைஞர்கள், ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு ப்ராப்பரான மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்களே தவற விடுவீங்க. அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. சூரியன் உடம்புல இருந்தால் அந்த எண்ணம் வரும், அந்த ஈகோ வரும். ஏன்னா அவர் ஹெச்ஓடி, அதனால் அது வரும். அது நம்ம வாய்ப்பை கெடுக்காமல் இருக்கணும். ஏற்கனவே காரணம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் ரீசன் கேட்கணும். எப்படி ராம்ஜி சார் சொல்கிறீங்க? சூரியன் இத்தனை நாள் மேஷத்தில் உடம்புல தான் உட்காந்துருந்தான், அவனுக்கு என்ன வேலை போயிடுச்சா? எனக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்திலேருந்து சனியோட பார்வை என்ன? மீனம், மேஷம், ரிஷம், உங்களை தாங்க பார்க்குறாரு. அவர் உங்களை பார்த்த வரைக்கும் பிரச்சனை பண்ணலை. இப்போ அவரோட ஜென்ம எதிரி சூரியன், அவர் உடம்புல உட்காந்துருக்கார். அவர் சூரியனை பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் சண்டை வரும். யாருக்கு? சனிக்கும் சூரியனுக்கும். இந்த பார்வை பிரச்சனைனால உங்கள் உடம்பு பாதிக்கும். இது என்ன சார் நியாயம்? அவங்க அடிச்சுக்கிட்டா அதெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கிரகங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சனி சூரியனை பார்க்கிறார், இது ஆகாது. அந்த நேரத்தில் சனியே பிணியேன்னாங்க. சனி வியாதியை உண்டு பண்ணி தருவார். அந்த வியாதியை உண்டு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்ல பாயிண்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு குழந்தை விஷயத்தில் மூவ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். 2வது விஷயம், வெயிலில் தெரியாதீங்க, அவ்வளோதான். சங்கடம் தீர்க்கும் சரி பகவானே, மங்கள் பொங்கும் மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சகானரியில் இச்சகம்பால இன்னருள் தாத்தா. சனி காலில் விழுந்துடணும், அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சூரியன் காலில் விழுந்துடணும். நம்ம எப்போவுமே சோத்து கட்சி, இந்த பக்கம் சூரியன்ட்டையும் விழுந்துடணும், அந்த பக்கம் நமக்கு எதுக்கு சார் பிரச்சனை? அப்போ நம்ம ஞாயிறு கோயில் போகலாம். சென்னையில் இருக்கிறவங்க ரெடில்ஸ் பக்கம் ஞாயிறு கோயில் போங்க, அல்லது சூரியனார் கோயில் போங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் உதவி பண்ணுங்கள். உங்களுக்கே பரிகாரங்கள்லாம் தெரியும். உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம். திருவோணம் என்றைக்கு வருது? 9 சனிக்கிழமை, 9ஆம் தேதி. இந்த மே மாதம் 9ஆம் தேதி. அதே எங்களை மட்டும் திருவோணம் கொண்டாட சொல்கிறீங்க. ஏன்னா புதனும் அந்த சூரியனோடு சேர்ந்து சனியால் பார்க்கப்படுகிறார். அது ஓணம் அவருக்கு சிறப்பு. அதனால் புத பகவானை வழிபடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள். இந்த நாள் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க என்றால் 5, 6, 7, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி. யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். எதுவும் பேசாமல் இருங்க. பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஐயோ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேனே, இப்போ குழந்தை விஷயத்தில் நாங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம், நாங்கள் என்ன பண்ணால் இதுலேருந்து சரியாகும் போன்ற கேள்விகள் உடையவர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வழிபட வேண்டிய தெய்வம் சாட்சாத் சூரிய பகவான். சூரிய பகவான்னா நம்பர் 1ங்க. 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, இதெல்லாம் சூரிய பகவானுடைய நம்பர்ஸ். இந்த ரெட்டு கலர் நல்ல டார்க் ரெட்டாக இருக்கணும் சூரிய பகவானுக்கு. அதே மாதிரி நம்பர் 8 உங்களுக்கு வேண்டாம், நம்பர் 1 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் எதை ஆரம்பித்தாலும் சிறப்பு. எதாக இருந்தாலும் கிழக்கு முகமாக ஆரம்பிங்க. கிழக்கு பக்கமாக பார்த்து நின்று வாங்குங்க. ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கிழக்கமாக நில்லும்பாங்க. இந்த மாதிரி கிழக்கமாக நின்று எதையும் தொடங்குங்கள், சிறப்பு. கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலகம் முழுவதிலும் இருந்து நிறைய நேயர்கள் தொடர்ந்து அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1000 கால்கள்னால் அது கம்மி. ஸோ உங்களுடைய பதிவுகளை, உங்களுடைய அழைப்பை முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளலாம். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் தேர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல். ஸ்டக்கல் முறையில் கூட என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடும். இந்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.